ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரஸ்க்கு வச்சு எப்படி ஒரு ஹல்வா செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 10 ரஸ்க் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரஸ்க்கு தான் இது. 10 ரஸ்க் எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ட்ரை ஜாரில் சேர்த்துட்டு அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், இப்போ பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை மெஷர் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதிலேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன் ரஸ்க் பவுடரை. இப்போது ஒரு கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு எடுத்தோம் இல்லையா, ஸோ 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கொலைடலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறனால 4 கப் சேர்த்துட்டு அதே கப்பில் 3/4 கப் நெய் சேர்த்துட்டு 1/4 கப்புக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுல் கப்பும் நெய் சேர்க்குறனால சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திகட்டும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே கப்பில் 1.5 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இன்னொரு பர்னரில் வச்சிடலாம். அது அப்படியே ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். கடாயில் இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்ச ரஸ்கை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கலருக்கு ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் அல்வாவுடைய கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த சைடு வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை அப்படியே எடுத்து இதில் சிம் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குக்காகி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, இது மாதிரி இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துடலாம். 1.5 கப் சுகர் இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ குக் பண்ணிங்கன்னா சுகர் மெல்ட் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி லூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ சுகர் எல்லாமே அப்சர்வ் ஆகி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது போல் சுருண்டு வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பாதி அளவு நெய் சேர்த்துடலாம். ஆயில் ப்ளஸ் நெய் 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் மட்டும் சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துடலாம். ஃபைனலாக சேர்க்குறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நிறுத்திட்டு மீதி எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் அதே போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணுறப்ப திரும்பவும் எல்லா நெய்யும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கிற எல்லா நெய்யும் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நான் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்ப்பேன். இது பிடிக்கும் அப்படிங்கிறனால சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி மட்டும் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நெய் ஃபுல்லாக விட்டு வர ஆரம்பிக்குது வெளியில். இந்த மாதிரி கடாயில் நம்ம சுற்றுறப்ப ஒட்டாமல் சுற்றி வந்துச்சு அப்படின்னா, நெய்யும் வெளியில் விட்டு வந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் இன்னொரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொலாய்டலாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.